ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது சுதா சேனல். இப்போ நம்ம பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னா, ஃபோட்டோ ஃப்ரேம் பார்க்க போகிறோம். ஃபோட்டோ ஃப்ரேமுக்கு தேவையான பொருட்கள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, வீட்டில் நம்ம வேஸ்ட்டாக வச்சுருக்கக்கூடிய அட்டை, அடுத்து அதே மாதிரி கலர் டேப், அடுத்து கம்மு, கலர் பெயிண்ட் பாக்ஸு, அதுக்கப்புறம் ஒரு ஸ்கேலு, ஒரு பென்சில் தான் தேவை. ஓகேங்களா? இப்போ நம்ம ஃபோட்டோ வீட்டில் வச்சுருப்போம் இல்லைங்களா, குழந்த ஃபோட்டோஸ் இருக்கும், இல்லை ஏதோ ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கோங்க. எடுத்து இப்போ இந்த ஆஃப் சீட்டாக கட் பண்ணிக்கிங்க. இந்த இது பெருசாக இருக்குது இல்லைங்களா, இதை ஆஃபாக கட் பண்ணிவிட்டு ஃபோட்டோவுக்கு தேவையான அளவு மட்டும் நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதாவது ஃபோட்டோ இப்படி இருக்குன்னா, இந்த ஸ்கேல் அளவு இந்த சைடு 1 சென்டிமீட்டர், இந்த சைடு இந்த ஸ்கேலோட அளவும், இந்த சைடு இந்த ஸ்கேலோட அளவு, இந்த சைடு இந்த ஸ்கேலோட அளவு, இந்த சைடு இந்த ஸ்கேலோட அளவுன்னு சொல்லி 4 பக்கமும் இந்த ஸ்கேலோட அளவு வச்சு இந்த ஃபோட்டோவை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? இது கட் பண்ணுறது அப்படின்னா இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி இந்த பக்கம் ஒரு ஸ்கேலோடைய அளவும், இந்த சைடு ஒரு ஸ்கேலோட அளவு, இந்த சைடு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா விட்டுருக்கேன். நீங்கள் இந்த ஸ்கேலோட அளவை எடுத்துக்கோங்க. சரிங்களா? 4 பக்கமும் இந்த ஸ்கேலோட அளவாக எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இந்த இதில் பாதி கட் பண்ண அட்டை இருக்கும் இல்லைங்களா, மீதி அட்டை, அந்த அட்டையில் என்ன பண்ணுறீங்க, இந்த ஒரு ஸ்கேலோட அளவை வச்சு இந்த சைடு இந்த நீளம், அந்த சைடும் அதே மாதிரி இந்த சைடு இதனுடைய அளவு, அதே மாதிரி இதனுடைய செலவு, இந்த சைடும் இதனுடைய அளவு மாதிரி, இந்த மாதிரி 4 பக்கம் வச்சு கட் பண்ணி கரெக்டாக சேமாக அளவு எடுத்து வச்சுக்கோங்க. சரிங்களா? ஓகேங்களா? இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த மேலே ஒட்டி இருக்கிறத அதுக்கப்புறம் நம்ம ஃபோட்டோவை எப்படி செட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ நான் இதை கம் போட்டு அப்ளை பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன். சரிங்களா? ஓகேங்க. இந்த சைடு கம் போட்டு ஒட்டியாச்சு பாருங்கள். இந்த சைடும் இந்த பக்கம் ஒட்டியாச்சுங்க. இதுக்கப்புறம் இந்த சைடும் இந்த மாதிரியே ஒட்டியாச்சுங்க. சரிங்களா? அதுக்கு மேலே நீங்கள் இதுக்கு மேலே என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, திருப்பி இந்த மாதிரி அளவெடுத்து இந்த சைடும் மறுபடியும் இதுக்கு மேலே ஒட்டிக்கிங்க. எதுக்கு அப்படின்னா, பார்க்குறதுக்கு இன்னும் கொஞ்சம் அழகாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான். இதையும் கம் போட்டு மறுபடியும் இங்கே மாதிரி ஒட்டிட்டு, அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த மாதிரி கலர் ஒவ்வொரு கலர்ஸில் இருக்குது இல்லைங்களா, இந்த மாதிரி ஒவ்வொரு கலராக எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இந்த சைடு ஒவ்வொரு கலராக மாற்றி இந்த சைடில் கலராக ஒவ்வொரு கலராக அப்படியே செட் பண்ணி ஒவ்வொரு வகையில் இந்த பக்கம் அப்படியே ஒட்டி இந்த சைடும் ஒட்டுங்க. அதே மாதிரி இந்த சைடு ஒட்டுங்க. அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் அந்த பெயிண்ட் பாக்ஸில் பெயிண்ட் எடுத்து உங்களுக்கு என்ன வகையான டிசைன், உங்களுக்கு எந்த வகையில் டிசைன் தெரியுமோ அந்த வகையில் டிசைன் போடுங்க. அப்படி இல்லாட்டி இந்த மாதிரி கலர் டேப் கூட ஒட்டிக்கிங்க. இந்த சைடு ஒட்டுங்க. இந்த மாதிரி கலர் கூட டிசைன் பண்ணி இது பண்ணுங்கள். இப்போ அந்த மாதிரி பண்ணினீங்க அப்படின்னா பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். இதில் நீங்கள் அதுக்கு மேலே என்ன பண்ணிக்கிறீங்கன்னா, பிளாஸ்டிக் பேப்பர் இருக்குங்களா, நல்லா ஃபோட்டோ கிளியராக தெரிகிற மாதிரி பிளாஸ்டிக் பேப்பர் இருந்ததுன்னா அதை கூட இந்த இதில் உள்ளே இப்படி ஃபுல்லாக இந்த சைடில் கவர் ஆகிற மாதிரி வச்சுட்டு, அதுக்கு மேலே இந்த 2 பேப்பரையும் இந்த சைடு இப்படி வச்சு இப்படி அட்டையை ஒட்டுனீங்கன்னா இந்த ஃபோட்டோ அழுக்காகாமல் அப்படியே கிளியராக இருக்கும். இதே பேப்பர் இல்லை அப்படின்னா நீங்கள் நார்மலாக இந்த ஃபோட்டோவை வச்சுட்டு இந்த மாதிரி இந்த அளவு எடுத்ததை இந்த மாதிரி ஒட்டிடுங்க. ஒட்டிட்டு இப்போ இந்த கலர் டேப்லாம் ஒட்டிட்டு உங்கள்கிட்ட நான் காட்டுறேன். ஓகேங்களா? இப்போ போன தடவை நான் சொன்னேன் இல்லைங்களா, இந்த கலர் பேப்பர் ஓட்டணும்னா இந்த சைடு சின்ன சின்னதாக கட் பண்ணி இந்த சைடு சின்ன சின்னதாக கட் பண்ணுங்கள். ஆனால் இந்த சைடு கீழே என்னென்னா நெட்டாக இங்கேருந்து இங்கே வரைக்கும் ஸ்ட்ரைட்டாக இந்த கலர் பேப்பரை ஒட்டிக்கிங்க. நான் சுற்றி இருந்துச்சு பார்த்தீங்களா, எக்ஸ்ட்ரா இருந்த அட்டையெல்லாம் கட் பண்ணிட்டேங்க. ஓகேங்களா? நான் உங்ககிட்ட சொன்னேன் இல்லைங்களா, ஒரு ஸ்கேல் அளவு மட்டும் வச்சு 4 சைடும் கட் பண்ணிக்கிங்கன்னு. நான் எக்ஸ்ட்ரா கட் பண்ணியிருந்தேன் இல்லைங்களா, அதனால் அதெல்லாம் ஃபுல்லாக கட் பண்ணி விட்டுட்டு இப்போ இந்த இதில் கலர் பேப்பர் ஒட்டியிருக்கேன். இப்போ பாருங்கள் எப்படி இருக்குன்னு வீடியோ. ஓகேங்களா? சின்னதாக கலர் பேப்பர்ஸ் ஒட்டி, இது ஒரு புதுவிதமான ஐடியா. நல்லா இருக்கான்னு பாருங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் இந்த மாதிரி ஸ்டிக்கரில் இந்த பேப்பரில் இப்படி ஒட்டினாலும் சரி, இல்லை நீங்கள் கலர் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா அதுவும் அதே மாதிரி ஒரு அட்டை எடுத்து, சிம்பிளான ஒரு அட்டை எடுத்து, இந்த அட்டையில் மேலே ஒரு அட்டை எடுத்து கட் பண்ணி இந்த மாதிரி டிசைன்
டிசைன் கொடுத்துருக்கேன். அதாவது கோடு போட்டு புள்ளி வச்சு இந்த மாதிரி ஒரு வகையான டிசைனாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி பண்ணியிருக்கேன். இப்போ பாருங்கள் ரெண்டும் இது நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குங்க. இது வந்து கோடு போட்டு அட்டையில் வந்து கோடு போட்டு இந்த மாதிரி பண்ணியிருக்கேன். இப்போ இந்த 2 ஃபோட்டோவும் பாருங்கள் நல்லா இருக்கான்னு பாருங்கள். அதுக்கப்புறம் இது என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து செவுத்துல வந்து டபுள் டேப், அதாவது இந்த சைடு ஒட்டுறோம் இல்லைங்களா, இந்த மாதிரி டேப், அதை என்ன பண்ணுறீங்க பேக் சைடில் ஒட்டி பேக் சைடு ஒட்டிட்டு அதை அப்படியே கொண்டு போய் செவுத்துல வந்து அட்டாச் பண்ணி விட்ருங்க. அட்டாச் பண்ணி விட்டிங்கன்னா நிற்கும். இப்போ அதையும் நான் வச்சு காட்டுறேன் பாருங்கள் ஒரு நிமிஷம். பேக் சைடு இப்படி ஒட்டிடுங்க. ஒட்டிட்டு இப்போ இதை என்ன பண்ணலாம், அப்படியே கொண்டு போய் செவுத்துல ஒட்டி வைக்கலாம். ஒரு நிமிஷம் வாங்க. இப்படி வச்சிடலாங்க. 4 சைடும் நீங்கள் வந்து டபுள் டேப் போட்டு ஒட்டி இப்படி ஒட்டிட்டிங்கன்னா வீட்டில் நல்லாயிருக்கும். பாருங்கள் கேமராவுக்கு எப்படி இருக்குன்னு. ஃபோட்டோ நல்லா இருக்குங்களா? நல்லா இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். வீடியோவோட பதிலை நீங்கள் கண்டிப்பாக சொல்லணும். ஓகேங்களா? ஓகே, தேங்க்யூ ஸோ மச். பாய்.